மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சவாலான காரியத்தையும் சாதாரணமாக முடித்து காட்டும் மிதுன ராசி நேயர்களே. மிதுனம் ராசியின் 3வது ராசியாகும். மிதுனத்தின் அதிபதி புதன் கிரகம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள் மற்றும் மேம்பட்டவர்கள். இவர்கள் இசை உள்ளிட்ட படைப்புத் துறைகளில் ஆர்வமாக உள்ளனர். இந்த நபர்கள் முதலீடு, ஊக வணிகம் போன்ற ஆபத்தான நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் இவற்றின் மூலம் லாபம் ஈட்டுகின்றனர். மாறாக இந்த மக்கள் தாங்கள் எடுக்கும் முடிவுகளில் ஒட்டிக் கொள்வதில்லை. இதனால் தங்கள் முடிவுகளை மீண்டும் மீண்டும் மாற்றுகிறார்கள். இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் 11வது வீட்டில் குருவும் ராகுவும் அமர்வதால், சுக்கிரனும் புதனும் சுபஸ்தானங்களில் அமர்வதால் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே சமயம் சனி உங்கள் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். குரு உங்கள் 11வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் போதுமான பணம் சம்பாதிக்க முடியும். இது தவிர 11ஆம் வீட்டில் ராகு இருப்பது ஜாதகக்காரர்களுக்கு திடீர் பண ஆதாயத்தை தரும். ஆனால் செவ்வாய் உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் ஜாதகக்காரர் வேலையில் சவால்களை சந்திக்க நேரிடும். 2ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் இருப்பதால் சளி தொடர்பான பிரச்சனைகள் கவலையை உண்டாக்கும். செவ்வாயின் ஸ்தானத்தால் ஜாதகக்காரர்களும் பணம், காதல் தொடர்பான விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். லக்னத்திற்கு அதிபதியான புதன் உங்களின் முதல் லக்ன வீட்டில் அமைவதால் இந்த ஜாதகக்காரர் கல்வி மற்றும் நிதித்துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளும் திறமை உடைய மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எதிர்ப்புகள் விலகும், தொல்லைகள் தீரும், வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பண வரத்து தாமதப்படும். வீண் ஆசைகள் உண்டாகலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள், சரக்குகள் வருவதிலும் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகள் மூலம் நன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லது. உறவினர், நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் முன் அது பற்றி பரிசீலிப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் அமைவதற்குரிய நிலை சாதகமாக இருக்கிறது. எல்லாரிடமும் இனிமையாக பேசி பழகுங்கள். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் போது மிகுந்த நிதானமாகவும் சிக்கனமாகவும் நடந்து கொள்வது அவசியம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையினர் எதிலும் எப்போதும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் கிடைத்தாலும் எதிரிகளின் கை ஓங்கியே காணப்படும். வாயை கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மாணவர்களுக்கு எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை தரும். கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பண வரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் இருந்த பணப்பிரச்சனை குறையும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சி பொங்கும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் நன்மை உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமையை அதிகப்படும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடைபெறும். பரிகாரங்கள்: புதன்கிழமையில் பெருமாளை வணங்கி
9 ஏழைகளுக்கு புளி சாதம் அன்னதானம் வழங்க மன தெளிவு உண்டாகும், அறிவுத்திறன் அதிகரிக்கும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.